Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். சிவராஜன் ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ் தொடர்புக்கு 9600426500. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji மெமோரியல் ஆஷ்டமி January 9 to 12. Click the link below and register. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. வணக்கம் சார். ஜனநாயகன், பராசக்தி இரண்டு படங்களும் பொங்கலுக்கு வர இருக்குது. இதில் ஜனநாயகன் விஜய் அவர்களினுடைய கடைசி படமாக, அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகு தேர்தலை சந்திக்கிற இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு கடைசி படமாக இருக்குது. பராசக்தி சிவகார்த்திகேயன், ரவிமோகன் உள்ளிட்டவர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பராசக்திங்கிறது ஏற்கனவே கலைஞரோட டைட்டில். அவருக்கு ஒரு தமிழ் சமூகத்திற்கு சினிமாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய படமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையில் அதே பேரில் மொழிப்போர் பின்னணியிலெல்லாம் வருது. ஸோ இந்த கிளாஸ் வந்து திமுக வர்சஸ் தாவேக்கான்ற கிளாஸாகவே பார்க்குறாங்க. விஜய்க்கு தியேட்டர் கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இப்படி நிறைய சிக்கல்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார் இந்த ரெண்டு படங்களும் வர்றதை பற்றின? தியேட்ரு கிடைக்க விடாம தடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அதிகாரப்பூர்வமாக ஏதாவது வந்த மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டு சைட்ல இருந்து கமர்ஷியலாக கொஞ்சம் குறைக்கணும் அந்த அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து யூகங்களாகவும் பேச்சாகவும் தான் அதில் விஜய் ரசிகர்கள் நிறைய அதை பேசுறாங்க. ரசிகர்களுக்கு நீங்க தான் சொல்லணும். ரசிகர்கள் சொல்றதை நீங்க எடுத்துக்கூடாது. ரசிகர்களுக்கு நீங்க தகவலை சொல்லணும். நீங்க எல்லாம் நிறைய செய்தி சொல்வீங்க, பிரேக்கிங் நியூஸா கொடுப்பீங்கன்னு மக்கள் காத்திருக்கும் போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க கேட்டுப்பாங்க. இந்த படம் வந்து இன்னும் பெரிய வரலாற்று புரட்சி கிடையாது. இந்த மாதிரி நிறைய நடந்ததுதான். கமலுக்கும் ரஜினிக்குமே நடந்திருக்கு, அஜித்துக்கும் விஜய்க்குமே நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ விஜய் கூட போட்டி போற இடத்துக்கு நடந்திருக்கிறாருன்னா சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து என்னன்னா, அடுத்த இப்போ வந்து ரஜினி படத்தோட சேர்ந்து விஜய் படம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது விஜய் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா நிக்கிறார். இப்ப அவருக்கு இணையா சிவகார்த்திகேயன் படம் வந்து நிக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருளா மாதிரி இருக்கு. சிவகார்த்திகேயனோட ரொம்ப பிரில்லியன்டான பியூட்டிஃபுல்லான வளர்ச்சி. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி நடிகரா, ஒரு தொலைக்காட்சியில போட்டியாளரா, அப்புறம் ஒரு துணை நடிகரா அப்படி இருந்து ஒரு நடிகரா மாறி இன்னைக்கு ஒரு நட்சத்திரமா, ஒரு ஸ்டாரா வளர்ந்துருக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் மாதிரி ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான வளர்ப்பு இந்த அளவுக்கு வளரும்னு எனக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகே சார். சார் இந்த ரெண்டு படங்களும் மோதுறது என்னவா இருக்கும்? அது அரசியல் இருக்காது. நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். கமல் ரஜினி படமே பார்த்துட்டோம், எம்ஜிஆர் சிவாஜி படமே பார்த்தோம். அதுல ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு படம் 100 நாள் ஓடணுங்கிற இருந்துச்சு. இப்போ 100 நாள் ஓட முடியாது, 100 காட்சி ஓடினாலே போதுங்கிற மாதிரி ஒரே நாள் 6 காட்சி வச்சிடறாங்க. நீங்க எல்லாமே ஒரு 10-15 நாள் லீவ் இருந்தா தான் பார்ப்போங்கிற மாதிரி கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அதனால தான் இவங்க எல்லாருமே ரிலீஸ் டேட் வரைக்கும் எல்லாமே மாறி மாறி வந்தது. ஒரே டயத்துல நம்ம எடுத்துடணும். ஸோ நிறைய ஸ்கிரீன்ஸ், நிறைய பிரசன்ஸ், பேக் டு பேக். 10 மணிக்கு மால் நிறைய வந்துருச்சு. ஸோ 10 மணிக்கு ஒரு மால்ல ஒரு தியேட்டர்ல, 10:30க்கு அடுத்த ஃபிலிம் அப்படியே அங்க, 11 மணிக்கு அப்படின்னு ஒரே மால்ல வந்து 10 காட்சி 15 காட்சி போற அளவுக்குலாம் வந்துருச்சு நம்ம. ஸோ அவங்க வந்து எவ்வளவு அதிகமான க்ரௌட், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற உண்மை வெளியில பரவறதுக்குள்ள படக்குன்னு போட்டு அமைக்கி வெளியே எடுத்துடணும் அப்படிங்கிற. ஆமா, நம்ம வந்து ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னா நல்லா இருப்பா நல்லா இல்லப்பான்னு ஒரு கமெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நின்றும். அது சில சமயம் தொய்யக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. திருட்டு விசிடிகள் வந்துருச்சு, திருட்டு ஓடிடி வந்துருச்சு, நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல பிரிண்ட் வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ற மக்களே ஃபைனல் பிரிண்ட், ஹெச்டி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வர்றது வந்து நான் ஒரு பெரிய ஒரு அரசியல் சதி பின்னணி அப்படிலாம் பார்க்கல. திரு சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவுபட்டு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி டேட் மாறி மாறி வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் வரும்போது, ரெண்டு படமே வேற வேற டைம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்தபோது நான் வந்து திரு விஜய் சாருடைய செக்ரட்டரி ஜெகதீஷுக்கு ஃபோன் பண்ணி பேசி கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். சாரும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 2 படம் தாங்கும், நம்ம தியேட்டர்ஸ் தாங்க, ஒன்றும் பிரச்சனை, வேற எதுவும் பெருசா இல்லைங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. ஸோ ஒரு அமிக்கபிளா தான் வந்திருக்காங்க. அந்த நெருக்கடி சிவகார்த்திகேயனுக்கு இருந்திருக்குல்ல சார்? இந்த நெருக்கடி இப்படி நம்ம கேட்டுறணும், பேசிடணும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அக்டோபருக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா தீபாவளிக்கு விஜய் படமும் வரதுனால அவங்க பொங்கலுக்கு பிளான் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தை தான் திமுக குடும்பம் தயாரிச்சிருக்கு. திரு இன்பநிதி தயாரிச்சிருக்காரு. சரிங்களா? தயாரிப்பாளர்ங்கிற பேர்ல அபிஷியலா இன்பநிதி பேர் தான் இருக்கு. அப்ப அவர் தான் திமுக தான் நெருக்கடி கொடுக்கும் நீங்க சொன்னீங்க. அப்ப அவருக்கு நெருக்கடி வந்துருச்சு. இந்த பக்கம் ரசிகர்கள் யாராவது குட்டையை குழப்பிட்டு இருக்கலாம், ஏதாவது பேசலான்ற அந்த எண்ணத்துல தானே இவரே போன் பண்ணி விஜய்ட்டே பேசிடுவோம்னு ரொம்ப தெளிவா சொன்ன விஷயம். யாரும் எந்த விதமான குளறுபடியும் பண்ணிடக்கூடாது, யாரும் ஆளால் கொண்டு பேசக்கூடாது. நான் இதுல நெருக்கடி எங்க வந்துச்சு, அவரே வந்து இதெல்லாம் இயல்பா தான் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இயல்பா நடக்குது. நான் விஜய் சார்ட்ட பேசினேன். ஜெகதீஷ் வந்து திரும்ப கட் பண்ணிட்டு விஜய் சார்ட்ட பேசிட்டு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம வீக்கெண்ட் கண்டினியூ இருக்காங்க. அப்ப அமிக்குலா வந்தபோது நீங்க இவ்வளவு போல குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
ஸோ கவலையே பட தேவையில்லை, இதுல ஒண்ணுமே இல்லை. படம் ரிலீஸ் டேட்டை பொறுத்தளவு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேற என்ன கவலைன்னு சொல்லுங்க. ஒன்று இன்னொன்னு சார், தியேட்டர் வந்து இன்னும் சரியா அமையல, கிடைக்கல அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. அதற்கிடையில திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி விநியோகஸ்தர்கள் அவங்க சொல்றது ரொம்ப அதிகமா ஷேர் கேட்கறாங்க ஜனநாயகனுக்கு, அதனாலதான் புக் பண்ண முடியலைங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. வழக்கமானதை விட டெக்னிக்கலி அவங்களுக்கு தெரியும், நமக்கு என்ன எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? இது திருப்பூர் இது சுப்பிரமணியத்தை எல்லாமே பொலிட்டிக்கலா ஒரு திருப்பூர் பார்வை. சுப்பிரமணியம் இல்லைங்க, நான் சொல்லேன், கொஞ்சம் யோசிங்க. இன்பநிதி தயாரிக்கிற பராசக்தி படத்துக்கு அதிகமா ஷேர் கேட்டு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓஹோ, கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அப்படி ஏதோ பிரச்சனை பண்ணாங்க. விஜய் படத்துல விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறாரு. அவர் படத்துக்கு கேட்கிறார், லாஸ்ட் படம், அதனால வந்து ரேட் ரொம்ப ஏறும். திரு ஹெச் வினோத் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர், தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய டைரக்டர். ஏற்கனவே அஜித்துக்கு பண்ணியிருக்காரு, கமலுக்கு பண்றதா இருந்தது, ரஜினிக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் நட்சத்திர ஒரு இயக்குனராக இருக்கக்கூடியவர். அவர் 2 பேரும் சேர்ந்தாங்க, அனிருத் மியூசிக் கேட்க வேண்டியதே இல்லை. அப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் தான் எல்லாரும் ப்ரொமோட் பண்றாங்க. மலேசியால கிடைச்ச ஹைப்பை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அப்போ வந்து ரேட்டு கூட கேட்கணும், இன்னும் பிசினஸ் தானேங்க. இதுல என்ன இருக்கணும், அதுல வந்து நெருக்கடி, அழுத்தம், பிரச்சனை, அது எனக்கு இன்னும் புரியல. ஒரு படம் 100 கோடி சம்பாதிச்சா 10 கோடி சம்பாதிச்சா திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லுவாரா? அவர் ஐடி கட்டுவாரா? அவங்க வந்து 100 crore கிளப்னு 1000 பேர் போட்டு விடுவாங்க. அவங்க அங்க போய் கேட்டா, சார் எங்களுக்கு ரொம்ப நட்டம் பாஸ் அப்படின்னு ஐடில போய் அழுவாங்க. ஸோ விளம்பரங்கள்ல தந்தி பேப்பர்ல போடக்கூடிய விளம்பரத்தெல்லாம் நம்பி நீங்க வந்து அவங்க சினிமாக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்கல. தெர் இஸ் நோ மீனிங். ஸோ இப்போ பிஸ்னஸ் இருக்கு, டெக்னிக்காலிட்டி பிரச்சனைகள் இருக்குது, சூழல் இருக்கு, இப்படியான பல பிரச்சனைகள் ஒரு படம் ரிலீஸு, அது தியேட்டர் அமையிறது, இப்படி நிறைய இருந்தாலும் இந்த பக்கம் பொலிட்டிக்கலா தானே சார் அதை கனெக்ட் பண்ணி பார்த்து பேசிக்கிறாங்க. பொழுதுபோகாதான் பண்ணிக்கிட வேண்டியதான். இதுல வந்து இப்போ வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வியில பொலிட்டிக்கலா நான் எதுவும் பார்க்கல. ஓகே, நீங்க வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்ல. பொலிட்டிக்கலா இருக்கலாம், நம்ம இருக்கலாம். இல்ல இப்போ வரைக்கும் நீங்க கேட்டல திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னதோ, தியேட்டர் கூட கிடைக்குன்னு சொல்றதோ, ஷேர் கூட கிடைக்குன்னு சொல்றதோ, இதுல என்ன பொலிட்டிக்கல் ரிலீஸ் டேட்டோ? விஜய் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா? ஒரு அரசியலுக்கு வந்துட்டனால சினிமா அவருக்கு வந்து நீங்க முதல்ல விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா, விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரா? முதல்ல இந்த இதுல தெளிவுவாங்க. நீங்க அந்த டபுளுக்கு போகாதீங்க. சூழல் எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசிடுவாங்கிற ஒரு நெருக்கடியில சிவகார்த்திகேயன் கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் விஜய் தன்னுடைய கடைசி படங்கிறதுனால அந்த ப்ரொடியூசர் ஷேர் அதிகமா கேட்கறாங்க. ஆனா வெளியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், இவங்கெல்லாம் இதுல நம்ம கவலைப்பட்டாங்கன்னா நீங்க அவங்க கூட உட்கார்ந்து ஆளுங்க, எனக்கு ஒன்றும் தெரியும். ஓகே, விஜயோட பேச்சு சார் மலேசியா ஈவெண்ட்ல ஏதாவது விசேஷமா இருந்துச்சா என்ன? இவ்வளவு நாள் எங்களுக்கு என்ன 33 வருஷமா எனக்கு நான் ஏதோ மணல் வீடு கட்டலான்னு இருந்தேன் இந்த சினிமா கடல் கரையோரத்துல, எனக்கு மாளிகையே கட்டி கொடுத்துட்டீங்க. இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா தியேட்டர் வாசலுக்கு வந்து நிக்கிற மக்களுக்கு இனிமேட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டு வாசலுக்கு போறேன். அடுத்த 33 வருஷம் அவங்களுக்கு நான் சேவை பண்ண போறேன். சரியாரா பார்ப்போம். 33 வருஷம் 33 வருஷமா எலெக்ஷன் ஓடியாங்கிட்ட பார்ப்போம்ல, அது பார்க்கணும்ல, அது கட்டாயம் பார்ப்போம். 33 வருஷமா மக்கள் அவருக்கு வந்து பொருளாதாரத்துல, நட்சத்திர அந்தஸ்துல, பேர், புகழ், கீர்த்தி எல்லாத்துலயும் உச்சத்துல வச்சாங்க. அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்யறான்னு பார்ப்போம், கட்டாயம் பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இனிமேட்டு வந்து நிற்பேன். என்ன பிரச்சனை நின்றுருக்காரு? ஆணவ படுகொலைக்கு நின்றுருக்காரா? வேங்கைவேலுக்கு நின்றுருக்காரா? அவருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு இறப்பு நேருதோ அங்க போய் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு, கொடுத்துருக்காரு. ஒன்னொன்றோட அது வரவேற்கப்பட வேண்டிய பெரிய போற்றப்பட வேண்டிய விஷயம். மக்களுக்காக நிற்கிறதுங்கிறது என்னது? உங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க கொடுக்குறீங்க, இல்லாட்டி ஒரு ட்வீட் போடுவார் இன்னொருத்தர், அதுல ட்வீட் போட்டு என்ன செய்ய போறீங்க? நான் இன்னொருத்தர் யாரே ஒருத்தர் ட்வீட் போடுறதுக்கும் ஒருத்தர் காசு கொடுக்கறதுக்கும் உள்ள தற்காலிக தீர்வு தானே. மக்களுக்காக குரல் கொடுப்பேன், உங்களுக்கு நான் எனக்கா நீங்க தியேட்டருக்கு வந்து நின்னீங்க, உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்னு எங்க கரூருக்கே போய் நிக்கலையே? கரூருக்கு போய் நின்னாரா? போய் நிக்கிறதுக்கு வர சொல்லி நிப்பேங்க இருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, அர்த்தம் தெரியா சொல்லுங்க. போய் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து நில்லுங்க என் பக்கத்துல சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதான் சொல்லுங்க. நீங்க போக முடியல, எல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு போனார்ல, அதுக்கப்புறம் ஈரோடு போனார்ல, அதுக்கப்புறம் கரூருக்கு போயிருக்கலாம்ல, வெறும் போய் வந்து நான் இருக்கேன்னு கூட சொல்றதுக்கு போய் நிக்கலாம்ல. அது வந்து சிம்பாலிசம் பண்றது எப்படினாலும் பண்ணலாங்க. சிம்பாலிசம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அனிதாவுடைய வீட்டுல இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சொல்றது நள்ளிரவுல தான் போயிட்டு வந்தாரு. அதுல அது மாதிரி போலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அவர் கூட இருக்கிறாருன்னு காட்டுறது தானே, காட்டலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து இவர் பண்ணது தப்புன்னு சொல்லல, கூட வந்து நிப்பேன்னு சொல்லி சொன்னாருங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் அவர் சொல்ல எனக்கு நான் உங்களுக்காக அடுத்த 33 வருஷம் நிப்பேன்னு சொன்னார்ல, அவர் வந்து நின்றுக்காரான்னு நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு குரல், ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது பொல்லுது, எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரம் மாதிரி டக்குன்னு 2 பக்கம் வந்து பூந்தொட்டி சல்லுன்னு எரியும் நடுவில் அப்படி வந்துட்டு போறேன்னா எல்லாமே அப்படி பண்ண முடியாது. எல்லாமே பிரம்மாண்டமாவே வந்துட்டு பிரம்மாண்டம் இல்ல படம், அதான் ஒரு சீனா படம். எஸ், அது மட்டும் அப்படி பண்ண முடியாது. மக்களுக்கான போராட்டத்தை கல நிக்கிறதுல திரு சீமான் அதானே கேட்கிறாரு. ஹெலிகாப்டர்ல வந்துட்டு அல்லது தனி விமானத்துல வந்துட்டு கேரவன்ல வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னா அது வந்து அதுதான் அரசியல் வந்துச்சுன்னா நாடு எங்க போகும்? ஏழைகளுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்ல, நடுத்தர மக்களுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல, பணக்காரர்களும் பங்களிக்கணும்ல, எல்லாருக்குமானதா இருக்கணும்ல. சார்ட்டர் ஃபிளைட்ல வருவேன், கேரவன்ல பேசுவேன், நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது எல்லாரும் அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க, என்னத்துக்காகும்?
அப்ப நடுத்தர மக்களுடைய நிலைமை யார் புரிஞ்சுப்பா? அதுதான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறது அங்கதான கேள்வி வருது. சூழல் அப்படி மாறி இருக்கு. இவர் மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூவான ஆள் அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நான் அதை 100 முறை சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்றேன், அதை மறுக்கல. அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் பொருள் தேட முயற்சிக்கிறேன். அவர் பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு நான் சொல்றேன். நான் அவர் வந்து நிப்பேன்னு சொன்னாரே, அது என்னதுன்னு கேட்டேன். இனிமேட்டா இருக்கும் சார். சந்தோஷம். நான் பாப்போம் தானே சொன்னேன். முதல் வரையும் நான் வந்துன்னா பாப்போம் தானே சொன்னேன். தேர்தலுக்கு இந்த படம், இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் சார், இந்த பேச்சுல எதுவும் விசேஷமா இருந்துச்சான்னு தெரியல. எதிரிகள் நண்பர்கள் இல்லாட்டா கூட பரவாயில்ல, எதிரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ரொம்ப பழைய ஒரு டைலாக். ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு, அப்படியே சுத்தி விட்டு கதை வந்து கடைசியில் அந்த கொடை வந்து வருது அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் உதவி செய்யுங்க, ரொம்ப பழைய கதை. அது மாதிரிலாம் படங்களே வந்துருச்சு, அது மாதிரி சினிமா வந்துருச்சு. நான் ஒருத்தனுக்கு 3 பேருக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த 3 பேர் ஹெல்ப் பண்ணா, அந்த 3 பேருக்கு பெரிய சிரஞ்சீவி படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து முடிஞ்சு வச்சு. கமல்ஹாசனுடைய அன்பேசியம் படத்துக்கு மேலே ஒரு படம் வந்துட போகுது. நீங்க கமல்ஹாசன் என்ன ஆனாரு? ஸோ இது மாதிரி கதைகள் இது மாதிரி போறது வரலாம் ரொம்ப ஒன்றும் விசேஷமா இல்லை. படம் ஒரு 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 எந்த மாதிரி இம்பாக்ட கொடுக்குன்னு பார்க்கணும். அதுவே ஏதோ பகவான் கேசரி அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஏகப்பட்ட குரூப் வந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. மேல வந்து விஜய் படம் ஓடுது, அதே ஃப்ரேம்ல கீழே வந்து பகவான் கேசரி ஓடுது. ரீமேக் தானே. அப்புறம் அந்த படம் கதையை எடுத்து பண்ணா அப்புறம் அப்படிதான் சொல்ல, இந்த கேசரி தான் இவ்வளவு வந்தா தானே கேட்கறாங்க. அதானே கேட்கறேன். அப்ப வந்து ஏற்கனவே ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லும்போது அது எனக்கு அப்ப வந்து இந்த படம் இந்த ஹிட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இவருடைய வாக்குகளை உறுதிப்படுத்த உதவும், கூடுதலாக்குறதுக்கு உதவாது. அவரோட வாக்கு அவருக்கே உறுதிப்படுத்தும். இல்ல, இந்த வாக்குங்கிறது இன்னைக்கு ஒரு குமிழா தானே இருக்குது. சால்டாருங்கிற ஒண்ணு இருக்குல்ல, உழுகுமா உடாதாங்கிற அன்புருவன் தானே எப்ப வேணாலும் உடையலாங்கிற மாதிரி இருக்குமா இல்ல தெரியாது. அது உடையலாம், உடையாம போலாம், கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். ஆனா உறுதிப்படுத்துவது நமக்கு வந்து அந்த ஜோஸ்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் / தொண்டர்கள், அவர்களுக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமா நினைக்கிறவங்க, நடுவுநிலையில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் கட்சி மாறி மாறி போடுறவங்க, ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இங்கதான் வந்து வாங்குறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதெல்லாம் வந்து எங்கேயுமே போகாம நிக்குது. அந்த மாதிரி வாக்குகள் இங்க வந்து சால்டா வரும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இது வந்து படம் வெற்றினா ஆல் ஸ்மூத்லி கோயிங், எல்லாமே சுலபமா போயிட்டு இருக்கு, ஈஸியா போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆல் ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கொடுக்கும். படம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஏற்கனவே அந்த பவான் கேசரி படத்தோட ஹிட்டா இருக்கிறதும், டைரக்டரும் அனிருத்தும் அந்த டீமும் அந்த பாட்டு, இந்த ராவண மாண்டா, எவன்டா எவன்டா வாடா அப்படிதான் நினைக்கிறது எல்லாமே ஒரு பெப்பியா இருக்கிறது. ஸோ அந்த சோ கால்டு ஜென்சிக்கு வந்து அது வந்து தீனி போட்டுரும், படம் ஓடிடும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது வந்து நெகட்டிவா ஏதாவது கொடுத்துச்சுன்னா அது பாத்தியா நான் தான் சொன்னேன் இல்ல, உட்கார முடியல எந்திரிச்சு, அது வந்து ஏதோ சினிமாவுடைய வெற்றி தோல்வி வந்து தேர்தலை தீர்மானிக்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர் மலேசியால பேசுனதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தம் வரப்போறது இல்லை உங்களுக்கு, சரிங்களா? ஆனா அவருடைய படம் அதிரி புதிரியா வெற்றி பெற்றுச்சுன்னா அவருக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு, அவர் தொட்டதெல்லாம் துலங்குது, 2026 அவருக்கு தான் அப்படின்னு ஒரு பெரிய கேங் கிளம்பும். அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னா அது கொஞ்சம் விமர்சன பார்வையாக்கும், வேற ஏதாவது பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா சார், நான் இப்போ ஜனநாயகனுக்கு அல்லது விஜயோட இந்த கடைசி படத்துக்கு ஒரு நெருக்கடி வருதோ, ஒரு இது இப்படி ரசிகர்கள் பேசுறாங்க, தொண்டர்கள் பேசுறாங்கன்றது அவங்க அளவுல மட்டும் இல்லை சார், அடுத்தடுத்த கட்ட தலைமைகள்லையும் பேசுறாங்க. செங்கோட்டையன் சொல்றாரு, இந்த ஜனநாயகம் அரசியலோட சேர்த்து தான் பேசுறாரு, இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு ஜனநாயகன் வருது, எங்க தலைவரோட படம் வருதுன்றாரு. இது சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் போடுறாங்க. அடுத்து சிடி நிர்மல்குமார் என்ன போடுறாரு சொல்லுங்க. சென்சார் பிரச்சனை, சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க பரிந்துரை எல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆனாலும் இன்னும் கொடுக்க மாட்டாங்க சர்டிபிகேட். இதுக்கு பின்னாடி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாங்க அதை உடைச்சிட்டு வருவோம்லாம் பேசுறாரு. அப்ப சிடி நிர்மல்குமார் வந்து சென்சார் போர்டுல இருக்கிறாரா, அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரா, அந்த படத்தோட தயாரிப்பாளரா, இயக்குனரா, ஹீரோவா, அந்த கட்சியோட இணை பொதுச் செயலாளர்ல? கட்சிக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் சார்? எல்லாம் சம்பந்தப்படுத்தி கட்சிக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த சினிமாவுக்கு அழுத்தம் கொடுக்கறது இன்னொருத்தருக்கு உரிமை வந்துருதா? முதல்ல ஹெச் வினோத் சொல்லட்டும், இல்ல விஜய் சொல்லட்டும், இல்ல ப்ரொடியூசர் சொல்லட்டும், குறைந்தபட்சம் ஒரு அனிருத்தா சொல்லட்டும், இந்த மாதிரி படத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லட்டும், நம்ம படத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிடி நிர்மல்குமார் யார்? அவருக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தம் இருக்குது, அவருக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தன்னோட கட்சியோட தலைவர் நடிச்சு வர படம் தானே. நான் அப்ப உங்களுக்கு யார் தகவல் சொன்னா? உங்களுக்கு யார் தகவல் சொன்னா? சென்சார் போர்டுல என்ன நடக்குது தகவல் உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு சென்சார் போர்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா சென்சார் போர்டை இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ல? சந்தோஷ் தான் நீங்க சண்டைக்கு வரீங்க, உங்களுக்கு எப்படி வந்து சொல்லுங்க, உங்களுக்கு யார் சொன்னா சொல்லுங்க, அவங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா சொல்லுங்க. யூஏ பரிந்துரைக்கப்பட்டது யார் சொன்னா உங்களுக்கு முதல்ல? சரி, அவங்களுக்கு எத்தனை கட்டு கொடுத்துருக்காங்க, அந்த கட்டை நிறைவேற்றிட்டீங்களா? கட்டே இல்லாம இருக்குதா? அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாத்தையும் அரசியலாக்கி ஒரு ஆதாயம் தேடுவதற்கு ஒரு முயற்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒரு ஓப்பனிங் வந்துடாது. ஒண்ணு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு,
சென்சார் போர்டு தடுக்கிறாங்க. சர்டிபிகேட்டே கொடுக்கலனா எப்படி தியேட்டருக்கெல்லாம் அனுப்புறது? சர்டிபிகேட் கட்டாயம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அவங்க சொன்ன செஞ்சா கொடுப்பாங்க. 4 நாள் நீங்க அப்பீல் போணும். 4 நாள் தான் இருக்கு சார். அவங்க அதான் இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராசஸ். அவர்கள் வந்து இந்த கட்லாம் நீக்கினீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்குறேன்பா. சரிங்களா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆடியோவோ வீடியோவோ ஏதோ சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் ஏ கொடுக்குறேன்பாங்க, இல்லைன்னா யூஏ கொடுக்குறேன்பாங்க, இல்லைன்னா யூ கொடுக்குறேன்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். சரிங்களா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு அப்பீல் போறதுக்கு அதிகாரம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்றாங்க, பாஸ் நீங்க இத்தனை கட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு யூஏ கொடுக்குறேன், நீங்க கட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்கலன்னு நீங்க அப்பீல் போய்க்க. அப்ப இவங்க தானே சொல்லணும், இந்த இதான ப்ராசஸ். யூஏக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அதே எப்படி யூஏக்கு பரிந்துரைத்திருக்கார்கள் ஆனால் கொடுக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓவரலா சொல்லியிருக்காங்க. அதான் இப்ப நான் சொன்னேன், உங்கள்ட்ட இவ்வளவு கட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூஏ கொடுத்துறேங்க, இல்ல கட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணுங்க. நீங்க அப்பீல் போய்க்கங்க. இதான ப்ராசஸ். நீங்க அப்பீல் போனீங்க, நீங்க இன்னும் தடை உடை படை எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எல்லாத்துக்கும் அரசியலா? இது உங்களுக்கு காமெடிக்கு ஒரு காமெடியா போச்சா? உங்களுக்கு சினிமாவும் அரசியலும்? உங்க தலைவர் சினிமாவில் நடிக்கிறாருன்னா அப்ப நாங்க பூரா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? யார் தடுத்தா? என்ன தடுத்தா? யூஏ உங்களுக்கு கொடுக்க போறாங்க யார் சொன்னா? அவங்க கொடுத்த நிபந்தனை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வரி இருக்குதா? எதற்காக யூஏ பரிந்துரை பண்ணாங்க, எதற்காக யூஏ கொடுக்கல, அது பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு வந்து 74 கட்டு கொடுத்துருக்காங்க, நாங்க அந்த 74 பண்ண மாட்டோம், 64 பண்ணோம், 10 ஏதோ ஒன்று சொல்லுங்க. இப்ப பாஜக தன்னோட கூட்டணிக்கு வர்றதுக்கு விஜய் நெருக்கடிக்குள்ளாக்குது. இல்லைன்னா பாத்துக்க ஜனநாயகனுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன், சென்சார் கொடுக்க மாட்டேன்ற நெருக்கடி தான் இப்படி எல்லாம். இல்ல சார், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி பாஜக நெருக்கடி கொடுக்கறதாக இருந்தால் அடுத்த சைடு நீங்க சொல்லுங்க, இத்தனை கட்டு சொன்னாங்க நாங்க நிறைவேற்றிட்டோம், இத்தனை கட்டு சொன்னாங்க நாங்க நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னோம். இல்ல எங்க படத்துல வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல டயலாக் எல்லாம் எதிர்த்து சொல்லியிருக்காங்க, பாஜக எதிராக வரக்கூடிய டயலாக் எல்லாம் கட் பண்ண சொல்றாங்க, ஏதாவது சொல்லுங்க. சினிமாக்காரரே நீங்க கிடையாது, உங்களுக்கும் சினிமாவுக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பாஜக தலையிடுதுன்னா நான் எப்படி விமர்சிக்க முடியும்? நீங்க தலையிடுறீங்க தானே கேட்கிறேன் நானு. நீங்க எப்படி சார் உள்ள தலையிடுவீங்க? நீங்க தலையிட முடியும் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? ஒரு அரசியல் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். அவர் தாவேகாவுடைய தலைவரோட கடைசி படத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி வர்றத சொல்றாருங்க போது உள்ள இருந்து இன்சைட் தகவல் வந்திருக்கலாம். பாஜக நெருக்கடிக்குள்ளாக்குதுன்னா அப்ப நம்ம மக்கள் பாக்குறவங்க, விஜய் ரசிகர்கள், ஓகே நம்முடைய தலைவருக்கு இவங்கலாம் நெருக்கடி கொடுக்குறாங்க, இங்க மாநிலத்துல திமுக நெருக்கடி கொடுக்குது, மத்தியில பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு எமோட் தானே சார் பண்ணும். அப்ப இன்னும் ஆர்கனைஸ் தானே ஆவாங்க. ஏதோ யூஏ கொடுக்குறாங்க, தடு கொடுக்காம ஏதோ கட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி பேசுறாரா? பேசிருக்காரு சார், எத்தனை கட்டு கொடுக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் அதை சொல்ல போறாரு? அவருக்கு பிடிச்சது சொல்லுவார், பிடிச்சதெல்லாம் பேசாம இருக்கு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு அரசியல்வாதியா பிஹேவ் பண்ணுங்க, இல்ல சினிமாக்காரா பிஹேவ் பண்ணுங்க. நீங்க சினிமாக்காரர் கிடையாது, அப்ப சினிமா பத்தி பேசாம இந்த பக்கம் வாங்க. சினிமாவையும் அரசியலையும் வேற வேறைய பார்க்கலையோ? எங்க பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. பிரச்சனையே சொல்லாம நீங்க எங்க தத்துவமா பேசிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் ஜனநாயகன்? அதை சொல்லுங்க. இன்னொரு பக்கம் சார், இப்ப சிடி நிர்மல்குமார் மாதிரியானவங்க ஜனநாயகனுக்கு சர்டிபிகேட் பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, இதுல ஒரு நெருக்கடி வருதுன்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஜனநாயகன்கிற பேரை யூஸ் பண்ணி, அல்லது ஜனநாயகன் வந்து காப்பாற்ற போகுது, விஜய் வந்து காப்பாற்ற போறாருன்ற படத்தோட மறுபடியும் ரிலேட் தான் பண்றாங்க. கட்சியில எல்லோரும் சினிமாவே ப்ரொமோஷனுக்கு பண்றாங்க. அதுல என்னங்க தப்பு? தளபதி வராருன்னு சொல்லுவாங்க, மன்னர் சொல்லுவாங்க. சார், தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வுல பட ப்ரொமோஷன்ஸ் என்ன தப்பு இதுல? ரஜினி சாருடைய சைக்கிளை வச்சுக்கிட்டு தமாக பிரச்சாரம் பண்ணலையா? அரசியலுக்கே வாய்ஸ் கொடுத்தது சார். அதாங்க அவங்க கட்சிக்காரங்க பயன்படுத்திட்டாங்கல்ல. ரஜினி சார் வாய்ஸ் கொடுத்தாரு, அவங்க கட்சிக்காரங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனாங்கல்ல. அண்ணாமலை சொல்லி பாட்டு போனாங்க. இது எனக்கு புரியல, அது என்ன தப்புன்றீங்க? விஜயுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ கட்சிக்காரங்களோ ஜனநாயகன் படத்தை பேரை சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அது உங்களுக்கு கேள்வி என்ன எனக்கு புரியல சார். அப்படின்னா அப்ப சிடி நிர்மல்குமார் மாதிரியானவங்க ஜனநாயகனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அதை வச்சு கூட அரசியல் பண்ணலாம்ல, அது அரசியலுக்காக கூட பயன்படுத்திக்கலாம்ல. பாஜக எங்களை பக்கம் நெருங்கிடக்கூடாதுன்றக்காக கூட பண்ணலாம்ல. படத்துல என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்னார்னா தானங்க நான் பதில் சொல்லுவேன். அவர் வந்து யூஏ ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஏன் கொடுக்கலன்னு சொல்லணும்ல. அப்ப அவங்க கட்டு கொடுத்துருக்க செஞ்சிருக்காங்களான்னு தெரியும்ல. அது தெரியாம என்ன பதில் பேசுறது? என்னன்னா சார், அது இல்ல, பாஜக நம்மளை கூப்பிட்டு இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியானவங்க விஜய் இந்த பக்கம் வரணும், வந்துட்டாதான் சேஃப், ஒரு அணியில் திரளணும், திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நல்லா பேசிட்டு இருக்காங்க. திரண்டா அவருக்கு நல்லது, திரளனா யாருக்கு ஒண்ணு கெட்டு போல இப்படியான வாதம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். எப்படி வைக்கிறது? நமக்கு ஜனநாயகனுக்கு சென்சார் ப்ராப்ளம், பாஜக நம்மளை பார்த்து பயப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம், வெளிப்படுத்துவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜக நம்முடைய எதிர்நிலைக்கு போயிடும். எங்கேயாவது ரசிகர்கள் சரி பாஜக கூட்டணிக்கு தான் போனா என்னன்னு யோசிக்கிறவங்க கூட ஆஃப் ஆயிடுவாங்கல்ல. அதுக்கு இப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ? இருக்கலாம் சார். பராசக்தி அது மொழிப்போர் பின்னணியில வருது. தேர்தல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில விரிசல் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அது உண்மைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வருது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு.
ஒரே பிரஸ் மீட்ல ஒரே அடுத்தடுத்த சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் வேற சொல்றாங்க. கிரீஷ் செல்வ பெருந்தகை சொல்றாரு டெல்லியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு. நோ ஆல் டாக்ஸ் இன் சென்னை ஒன்லி அப்படின்னு அங்கேயே மேடையில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க பிரஸ் மீட்ல சொல்றாரு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க பாவம், நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க, ஓபிஎஸ் டிடிவி இபிஎஸ் இதை தவிர நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க, உங்களுக்கு பரிச்சயம் இருந்திருக்காது. கூட்டணி உறுதின்றதையும் சொல்றாரு சோடங்கரே. நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுகிற திரு மாணிக் தாக்கூர் என்ன பேசியிருக்காரு நீங்க பார்க்கணும். அதிகார பகிர்வும் காலத்தின் கட்டாயமாயிருச்சு அப்படின்றார். இதுக்கு தான் கடுமையான சண்டை போட்டு இருக்காங்க. ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தியோடைய அரசியல் பயணத்துக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது, துரோகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிருச்சா அப்படின்னு பேசணும் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற சமாச்சாரங்கள். அதே மாதிரிதான் பராசக்தி படத்தை திமுக காங்கிரஸுக்கு எதிராக எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, காங்கிரஸ் ஆஃப் பண்றதுக்காகவே காங்கிரஸுக்கு எதிரா மொழிப்போர் எப்ப நடந்துச்சு சொல்லுங்க. எஸ் காங்கிரஸ் பீரியட்ல தான். அவ்வளவுதான். காங்கிரஸ் பீரியட் துப்பாக்கி சூடுறது காங்கிரஸ் கட்சி எல்லாமே யார் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். அது அந்த டைம்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா அது திமுகவுடைய அரசியல் வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு காலம். காங்கிரஸ் அரசியல் முக்கியமானது, திமுக வரலாற்றில் முக்கியமானது. திமுக காங்கிரஸை வென்ற வரலாறை சொல்கிறது. அது ஓரளவு மாணிக்கம் தாக்கூர் போல அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கான பாடமோ என்னமோ. அப்பெல்லாம் நீங்க கார்லப்பா நாங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அப்பயே பார்த்தவங்கன்னு சொல்றாங்களோ என்னமோ. இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக எடுத்த படம் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா சார், ஒரு இந்தி திணிப்பு அல்லது மத்திய அரசினுடைய அதிகாரம், அதற்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படிலாம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை முழுக்க செஞ்சது யாருன்னு பாருங்க. வரலாறு நீங்க எடுத்து பாருங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கம் பரிச்சயமே இருக்காது. நேத்து வரைக்கும் ரிமைண்ட் பண்ணிருக்காரு. நானே 100 முறை சொல்லியிருக்கேன். அண்ணன் சு வெங்கடேசனுடைய கேள்வி உட்பட பல முறை நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அகில இந்திய அளவுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசு, முதல் அரசு பாஜக அரசு தான். இன்னொரு அரசு வேற அரசு வந்தா தான் இரண்டாவது அரசுன்னு சொல்ல முடியும். ஒரே அரசே பாஜக அரசு தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து சிஏஎஸ்எஃப்ல இருந்து சிஆர்பிஎஃப்ல இருந்து தபால் தலை நிலையங்கள்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலயும் தமிழை கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி. வாரணாசியில பாரதியார் பேர்ல இருக்கை உள்பட போற இடம் பூரா திருக்குறள் சொல்றாரு, போற இடம் பூரா பாரதியார் சொல்றாரு. எல்லா இடம் போய் நிக்கிறாங்க. இது எதுவுமே செய்யாது காங்கிரஸ் கட்சி. ஒரு நாள் கூட செய்ய கிடையாது. காங்கிரஸ் திமுக ஆட்சியில 20 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காங்க, ஒன்னா இருந்திருக்காங்க. ஒரு முறையா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு. இது எப்ப சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழ்ல எழுதலாம், சிஎஸ்எஃப் தேர்வு தமிழ் எழுதலாம், சிஆர்பிஎஃப் தேர்வு தமிழ் எழுதலாம். எப்ப வந்துச்சுன்னு சொல்லுங்க. தபால் நிலையங்கள்ல தமிழ்லையும் கார்டு இருக்கும், ரயில் நிலையங்கள்ல தமிழ்லையும் கார்டு இருக்கும். எப்ப வந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ் திமுக ஆட்சியில இருந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா நீங்க இந்தி எதிர்ப்புன்னா படக்குன்னு மத்திய அரசு அப்படி எங்கேயோ நகர்றீங்க. பராசக்தி படம் இல்லங்க, நீங்க பாருங்க. நீங்க எப்படி சொல்ல அப்படியே பாக்குறேன். எனக்கு ஒண்ணு இல்ல, தம்பி காட்டிய வழியில அண்ணன் போறல எனக்கு தயக்கமே கிடையாது. நீங்க பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு பேசுதா? இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல எப்ப வந்துச்சு? இவ்வளவுதான் கேள்வி. இந்திய திணிச்சது யார்? திணிச்சதா சொன்னது யார்? இது சொல்லுங்க. திணிச்சதா சொன்னது அண்ணா மாதிரி ஒரு குரல் வருதா? அண்ணாவே தான் சார். அண்ணா மாதிரி கூடாது. அண்ணா நம்ம அண்ணா இல்ல நாளைக்கு சொல்லுவாங்க we are not behind them, பட் யார் செய்தாலும் என்னுடைய தம்பிகள் தான். அப்ப யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு? திமுக காரங்க. எதிர்த்தது யார? காங்கிரஸ் தான் சார். அவ்வளவுதான். மாணிக்கம் தாக்கூருக்கு திமுக பதிலடி, பராசக்தி படம் வெளியீடு. இப்படி நீங்க பேசுவாங்கன்னா முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய அரசியல் ரெண்டுலயுமே ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் நீங்க. ஆனா சார், காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட் அப்பயே மாத்திக்கிட்டாங்கல்ல சார். எப்ப மாத்திக்கிட்டாங்க? அந்த போராட்டத்தின் முடிவிலேயே அந்த போராட்டம் மாத்திருக்காங்களா? அவங்க ஆட்சியில இருந்தாங்களே, 2014 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்களே. தமிழுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. உங்க நினைவுல ஒண்ணு சொல்லுங்க. நீங்க பயங்கரமா கூட நின்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடியல. திமுக காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில இருந்தபோது தமிழ் செய்த ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், இந்த போராட்டத்தின் முடிவே எப்படி முடிஞ்சது? அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தி மட்டும்தான் வரும்போது ஹிந்திக்கு ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் தொடரும்னு அறிவிக்கிறதுல இருந்தா அது எழுத்துல கொடுத்தது. சரிங்களா? சட்டம் இருக்குதா? அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்குதா? அரசமைப்பு இட்ஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ப்ரோமோட் ஹிந்தின்னு சொல்லுது. அது இப்ப பாஜக மாத்தலையே. ஆமாங்க, பாஜக சொல்லலையே. நீங்க தானங்க சொன்னீங்க பாஜக சொல்லிச்சா நான் தமிழ் காவலர் இந்தி எதிரின்னு. நீங்க தானே சொன்னீங்க தமிழ் காவலர் இந்தி எதிரின்னு. இந்தி தெரியாது போடான்னு சொன்னது யாரு? நீங்களா அவங்களா? பாஜக ஏன் சொல்றீங்க? திமுகவில் எப்படி சார் அதை திருத்த முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது திருத்த முடியலையா? உங்களுக்கு நிபந்தனை கொடுக்க முடியல. யார் பாஜகவோட கூட்டணியில இருந்துச்சு திமுக. செஞ்சீங்களா? அப்பயும் செய்ய முடியல. இல்ல செஞ்சீங்களா? ஏன் செய்யல? அப்ப நாங்க மக்கள் நலனுக்காக நீங்க செய்ய முடியாம தமிழர் நலனுக்காக நீங்க எதுவும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து அதிகபட்சமே 40 பேர் தானே சார், புதுச்சேரியோட சேர்த்து. சார், உங்களை நம்பி ஆட்சி இருந்துச்சா இல்லையா? நீங்க ஆட்சியில இல்லன்னா ஆதரவு கீழே விழுந்துரும் நிலைமை இருந்துச்சா இல்லையா? இது வேணும்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து 80 பேர் கூடாதும்பாங்கல்ல. அவ என்ன பண்ணிட்டு போறா? நமக்கு என்ன சார்?
நீ யூபி காரனுக்காக வேலை பாக்குறீங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் நிக்க முடியும். காமன் மினிமம் பூரா வச்சீங்கல்ல, அதான் சார் அதுல போட்டு நீங்க வைக்க வேண்டியதானே. தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் நாங்க செய்வோம். அதான் சார் அதுல இத திருத்தணும்ன்ற டிமாண்டோட போனாங்க. அந்த உத்தரப்பிரதேசம் அவங்க ஆட்சி வந்துட்டு போகுது, மக்கள் 40 MP உங்களுக்கே கிடைச்சிட்டு போகுது சார். அப்ப அவங்களும் நீ இத பேசாத நானும் அதை பேச மாட்டேன்றதான காமன் மினிமம் அது ப்ரோகிராமா என்ன கணக்கு? நான் ஓன் நலன பூரா பேச மாட்டேன், நீ எல்லாம் பூரா ரெண்டு பேரும் நம்ம நலம் மட்டும் பாத்துக்கிடுவோம். 200 பேர் சார் மத்திய பிரதேச சார் அவன் ஆட்சிக்கு விட்டோம். தமிழருக்கு நலன் செய்யாத ஆட்சி காங்கிரஸோ இருந்த ஒடுக்குமுறைக்குள்ளாக்காதீங்க தமிழ. அந்த லெவல்ல தானே சார் அதை என்னுடைய உரிமையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும்போது என்ன ஒடுக்குமுறை பத்தி மன்மோகன் சிங்கோ வாஜ்பாயோ அந்த காலத்துல திமுக உடன் இருக்கும்போது இதை தானே செய்ய முடியும். இப்போ காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட்ல மாறிடுச்சுல, இதுக்கப்புறம் எஸ் நம்ம அப்படி தப்பு பண்ணணுங்கிறத நான் காங்கிரஸுக்கும் புரியும். யார்கிட்டயா சொல்ல சொல்லுங்க, அண்ணன் செல்வ பிறந்தகிட்ட சொல்ல சொல்லுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். ராகுல் காந்தியே சொன்னார்ல எஸ் அதெல்லாம் பிறந்தகையே சொல்ல சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர் யாரா நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்ல சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், சொன்னாங்கன்னா சந்தோஷம் தானே சார். இப்ப இந்த படம் ஒருவேளை திமுகவினுடைய வரலாற்றுல பல்வேறு திரைப்படங்கள் அவங்களுடைய கருத்துக்களை அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. எம்ஜிஆரினுடைய பல படங்கள் திமுகவுக்கு வலு சேர்த்துச்சு. அந்த வகையில் இப்ப தேர்தல் நெருக்கத்துல பராசக்தி வருது. பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் திமுகவா என்ன திராவிட முன்னேற்றங்களை தான் தயாரிக்குதா? இல்ல சார், இந்த கதை அம்சமும் இந்த கதையாடலும் இந்த களமும் சார் இது திரு உதயநிதி அவர்களுடைய மகன் திரு இன்பநிதி தயாரிக்கிற தனிப்பட்ட தயாரிப்பு. திமுக இந்த கதை இந்த படத்துல வரக்கூடிய இல்ல சார், மக்கள்கிட்ட திருப்பியும் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அதான் சொல்ல காங்கிரஸ்க்கு எதிராக நிறைய ஒரு நல்ல ஒரு கிளர்ச்சி மக்கள்கிட்ட வெடிக்க வாய்ப்பு இருக்கு. மறுக்கிறதுக்கு ஆமா இவ்வளவு செஞ்சிருக்காங்களா மறந்து, ஏன்னா உங்களை மாதிரி ஜென்சி பிள்ளைகளுக்கு தான் மறந்து இருக்கும்ல காங்கிரஸ் பத்தி தெரிஞ்சிருக்காது. காங்கிரஸ் யாரும் திமுக கூட்டணி நினைச்சிட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வேற எடுத்தது திமுக தான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் பார்த்தோன்னே ஆஹா இவர்கள் தான் நம்முடைய துரோகிகளான்னு நீங்க எல்லாம் பொங்கிடுவீங்க. அண்ணன் சீமா தனியா சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க யாரும் கேட்கல. சீமான் ஏதோ சும்மா சொல்ல நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க திமுக சொல்லும் போது ஆமா கரெக்ட் தான். இந்த வரலாறு வரும்போது திமுக எப்பயுமே காங்கிரஸ் அந்த ஆட்சி காலத்தை விமர்சிக்கத்தானே செய்வாங்க. உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லைங்க, இல்லாட்டி தெரிய விடாம தடுத்துறீங்களா, மேல ஏறி படுத்து வந்து அப்படிலாம் இல்லைன்னு படுத்துறீங்க. இப்ப சினிமா மூலமா இருக்கிற காங்கிரஸோட தானே சகோதரர் சிவகார்த்திகேயன் சொல்ல மூலமா வரலாறு மக்கள் தெரியும். இப்ப இருக்கிற காங்கிரஸோட தானே கூட்டணி. அப்ப இருக்கிற காங்கிரஸ் எதிரி தானே திமுக. அப்ப இருக்கிற காங்கிரஸ், இப்ப இருக்கிற காங்கிரஸ், டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், செல்வப்பிள்ளை தலைமையிலான காங்கிரஸ், மாணிக்கம் தாக்கூர் பின்னாடி இருக்கிற காங்கிரஸ், நீங்க எத்தனை காங்கிரஸ் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சார் ஜனநாயகனோட ட்ரெய்லர், அதுலயும் நிறைய அரசியல் பேசுறாரு. அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரி திட்டுற மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கு. அது பொலிட்டிக்கலா இப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்களா? முதல் படமா அரசியல்வாதிகள் திட்டுறது. அரசியல்வாதிகள் அப்பாவிகள் யாருனாலும் என்னாலும் சொல்லிக்கலாம். பேரை சொல்லிக்கூடாது, பேரை சொன்னாங்கன்னா அடி விழும், பதிலுக்கு விழுந்துரும். பேரை சொல்லாம அடையாளப்படுத்தாம நீ யாருனாலும் சொல்லிக்கலாம். மக்களை சுரண்ட வரீங்களா, கொள்ளையடிக்க வரீங்களா? மம்முட்டி 10 படத்துல பேசியிருக்கிறாரு, விக்ரம் 15 படத்துல பேசியிருக்கிறாரு. ஏதோ இந்நாட்டு மன்னர்களும் நிறைய நடிகர்கள்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு போயிட்டாங்க. முதல்வன் படத்துல பேசாத வசனமா நீங்க அதுல பேசாத விஷயம் அதெல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அவங்கள யாரும் இப்படி நான் தேர்தலுக்கு வரேன் தலைமை விஜய் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்னால கேக்குறாரு. அது படத்துக்கு ரொம்ப உதவலாம், வேற எதுவும் உதவுமான்னு தெரியல. படத்தால களத்துக்கு உதவாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஓட்டுகளை உத்தரவாதப்படுத்த உதவுமே தவிர அள்ளி குவிக்க உதவாது. சோ அப்ப அந்த களம் படத்துக்கு உதவும். இந்த மாதிரியான வசனம். ஆமா ஆமா, ப்ரொடியூசருக்கு உதவும், விஜய்க்கு உதவும், ஹெச்வினோத்துக்கு உதவும். ஓகே, ஸோ ஜனநாயகனுக்கு இப்போ இந்த களம் நல்லதுதான். பியூட்டிஃபுல்லான டைமிங் இல்லை. சரி, இப்போ இந்த படத்தினுடைய நிகழ்வு ஆடியோ லான்ச் நிகழ்வுல மலேசியாவில் நடந்தது. ஹெச் வினோத் பேசும் பொழுது இது ஏதோ ரீமேக் படம் அது இதுன்னு சொல்லி ஈஸியாக தட்டிடலான்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியாது, ஏன்னா இது விஜய் படம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி இது கடைசி படம், இது எண்டுன்னு நினைக்காதீங்க, இன்னொரு விஷயத்துக்கான பிகினிங், அதாவது அடுத்த அரசியலுக்கு தான் வராரு, தேர்தலில் தான் நிற்க போறாரு, அப்படிங்கும்போது அதற்கான ஹோப் பிகினிங்கா இது இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது அவர் உள்ளர்த்த வச்சு பேசுறவர் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அநேகமா அவர் 2026க்கு பிறகு நடிப்பாருங்கிற சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது எண்டு இல்லை, தொடர்ந்து நடிப்பாருங்கிறது சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது வேற எனக்கு தெரியும். ஆனால் நார்மலா அவர் அப்படி பேசுறவர் இல்லை. பட் இது எண்டு கார்டு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் படம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது படம் நடிக்கணும்ல, நடிச்சா இல்ல ஒரு களத்துக்கு வராரு, அடுத்து தொடர்ந்து 33 வருஷமா மக்களுக்காக நிப்பாரு திரையிலையா? நீங்க எல்லா படத்துலயும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, எல்லா படத்துலயும் போராடினார், எல்லாம் பண்ணார்லங்க. இல்ல சார், திரைக்கு அப்புறம் தான் இங்க நின்றாருல. அடுத்து 33 வருஷம் உங்க வீட்டு வாசல் கடைசி படம் நினைக்கல. அது நம்ம அது எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும். ஜனநாயகன் கடைசி படம் இல்ல என்னுடைய கணக்குலங்க. அது ஆட்சிக்கு வந்தாரு இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு அப்படின்னு அவர் கடைசி படமா ஆக்கிடுவார். நீங்க தான் இல்லைன்ட்டீங்களே. அதுதான் நான் சொன்னா நடந்துற போதா அது எனக்கு தெரியாது. என்னுடைய கணக்குல அந்த ரெண்டும் அவர் ஆக போறது இல்ல, அதனால அது கடைசி படமா இருக்க போறது. ஓகே, அதுதான் இப்ப ஹெச் வினோத் மீன் பண்ற மாதிரி அவர் அப்படி சொல்ல முடியும். அதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. நான் கடைசி படம் இல்லைன்ற ஹெச் வினோத் அப்படி உள்ள வச்சு பேசுறவர் இல்ல. ஓகே, நன்றி சார், உங்கள்கிட்ட இன்னும் பண்றது.